பழனி அடிவாரம் கிரிவீதியில் பொதுமக்கள் வாகனங்களில் செல்ல தடை விதித்து சாலைகளை அடைத்துள்ள கோவை நிர்வாகத்தை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்ற பழனி நகரமன்ற கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சியில் நகரமன்ற கூட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக கடந்த சில மாதங்களாக நடைபெறாமல் இருந்த நிலையில் 4 மாதங்களுக்கு பிறகு நடைபெற்ற நகர்மன்ற கூட்டம் என்பதால் அனைத்து நகரமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசியதாவது, பழனி அடிவாரம் கிரிவீதியில் இருசக்கர வாகனங்கள் செல்ல தடை விதித்து ஐயம்புள்ளி சாலை மற்றும் சன்னதி வீதி ஆகிய சாலைகளில் கம்பி வேலி அமைத்து அடைத்து வைத்துள்ளதை அகற்ற வேண்டும் என தெரிவித்தனர். மேலும் நகராட்சிக்கு சொந்தமான கிரிவீதியை பராமரிப்பதற்கு மட்டுமே திருக்கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்துள்ளதாகவும், ஆனால் அதை அவர்கள் தங்களது என்று சொந்தம் கொண்டாடுவதாகவும் தெரிவித்தனர். எனவே திருக்கோவில் நிர்வாகத்தின் செயல்பாடுகளை கண்டித்தும் பக்தர்களுக்கு இடையூறாக வைத்துள்ள கம்பிகளை உடனடியாக அகற்றவும் வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தனர். இதையடுத்து நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி திருக்கோவில் நிர்வாகம் பழனி நகராட்சி குப்பை அள்ளுவதற்கு மட்டுமே பயன்படுத்திக் கொள்வதாகவும், மற்றபடி பொதுமக்கள் நலன் கருதி செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை செய்யும் பொழுது நகராட்சியிடம் எவ்வித ஆலோசனையும் பெறுவது இல்லை என்றும், எனவே தேவஸ்தான நிர்வாகத்தை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் கடந்த 1948ஆம் ஆண்டிலேயே கிரிவீதி பகுதியை திருக்கோவில் நிர்வாகத்திற்கு வழங்கிவிட்டதாக தெரிவித்தார். இதையடுத்து இவ்வாறு நிதி வீதியை பராமரிப்பதற்காக மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும், நகராட்சி வேண்டுமென்றால் மீண்டும் கிரிவீதியை திரும்பப் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நகர்மன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். பழனி நகர்மன்ற கூட்டத்தில் பழனி அடிவாரத்தில் உள்ள கிரிவீதி மற்றும் சில சாலைகள் நகராட்சிக்கு சொந்தமா, திருக்கோவில் நிர்வாகத்திற்கு சொந்தமா என வாக்குவாதம் ஏற்பட்டது பழனியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்னைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய துயரத்துல இந்த பழனி நகர் மக்கள் அனைவரும் இருக்கிறாங்க. அடிவாரம் மட்டும் பாதிக்கப்படவில்லை. இந்த பழனி நகரம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்குது. சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 16 கோயில் இருக்கு. 16 கோயில் கூட ரெகுலரா போகிறவங்க இப்ப போக முடியாம தத்தளிச்சுட்டு இருக்காங்க. அதுபோக திருக்கோயிலுக்கே பெரிய சிக்கல் இருக்கு. இப்ப அந்த 64 மிராஸ் கொண்டாடி இருக்காங்க. அவங்க திருமதி நடத்தலுக்கு கொண்டு போறதுக்கு போக முடியாம ஒரு 6 கிலோமீட்டர் இருந்து